நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ ஈரான் அமெரிக்கா இந்த கரண்ட் நியூஸில் நேற்று நைட்டு ஒரு நம்ம டயத்துக்கு ஒரு 7:30 அமெரிக்காவின் ட்ரம்ப் என்ற 7:30 அப்புறம் நெதன்யாகு என்ற 7:30 பேச்சை கேட்டு 7:30 மணிக்கு பிளாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி அங்கே நிறுத்தினாங்க. ஸோ அது சம்மந்தமாக என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது, என்னென்ன நிகழ்வுகள், அது சம்மந்தமாக ஓவராலாக என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இப்போது அலச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சினிமா, சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்ப இல்லாமல் சார்பில்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேச போகிறது நேற்று அந்த 7:30 மணி என்னாச்சு. அவங்க வழக்கம் போல் பெரிய அளவுக்கு கப்பல் லாட்டால் உள்ள கொண்டு அங்கே வச்சுட்டு ஈரானுக்கு உள்ளுக்குள்ளே யாரும் போகக்கூடாது, மற்ற வேறு சைடில் சவுதியோ அல்லது யுஏஇ இங்கே போகிற கப்பல் எது போகுது அப்படிங்கிறத என்கிட்ட கேட்டு போங்க, நாங்கள் இந்த பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உலகம் பயங்கர அதிர்ச்சியோடு எதிர்பார்த்த ஒரு பயம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சாதாரணமாக அங்கே ஏதோ அந்த ஒரு ஓரமாக கத்திக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவருக்கு சப்போர்ட் வேணும்ல. எப்படி பார்த்தாலும் இங்கே உலக வல்லரசு அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக வல்லரசுனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நேட்டோ கண்ட்ரிஸ் வேணும், இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா, அத்தனை யூரோப்பியன் கண்ட்ரி, அப்புறம் ஏஷியன் கண்ட்ரியில் இது கொஞ்சம் எல்லாம் இவங்க ஜப்பானாக இருக்கட்டும், சவுத் கொரியாவிலேருந்து, தைவான்லேருந்து ஒரு பெரிய கூட்டம் ஒரு கூட்டம் இருந்தால் மட்டும்தான் அவங்க சொல்கிறது செல்லுபடியாகும். இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு மார்க்கெட்டில் ரவுடின்னு ஒருத்தன் ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் ஒத்த ஆள் தனியாக நின்று ஏய் நான் ரவுடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? வந்திருக்கலைங்கிறது இப்போ திருநெல்வேலி பாஷைக்காக சும்மா சொல்கிறான். ஏய் நான் ரவுடி வந்திருக்கேன்டா அப்படின்னு சொன்னால் போடா வேலையை பார்த்து அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் அதே இது ஒரு கத்தி கப்படாவோட இதோட ஆயுதங்களோட ஒரு 30-40 பேர் சுற்றி நின்று ஒரு 10 ஸ்கார்பியோ மற்ற பெரிய பெரிய வண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டு யாராது அப்படின்னு ஒரு சவுண்டு விட்டா தலைவர் உள்ளே உட்காந்துக்காரு, யார் தெரியுமா அப்படின்னா அப்போ எப்பா தலைவராப்பா அப்படின்னு ஒரு மரியாதை வரும். அப்போது முன்னாடி அமெரிக்காவுக்கு அமெரிக்கா மேலே அந்த பயம் இருந்துச்சு. அவங்க கையில் பயங்கரமான ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதத்தை சோதிக்கிறதுக்கு இந்த இங்கே நெதன்யாகு பிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பேக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேபி கில்லர் நெதன்யாகு. இதை சொல்கிறது நான் சொல்லலை. இதில் ஏகப்பட்ட காணொலியில் பேபி கில்லர் அப்படின்னு அவர் மேஜர் ஜெனரல் இந்தியாவில் ஒருத்தர் நிறையா இங்கிலீஷில் நிறையா கொடுத்துட்ருக்கிறாரு. அவரும் அதே மாதிரி சொன்னார். அப்புறம் இது யூரோப்பில் சொல்கிறாங்க, அமெரிக்காவில் சொல்கிறாங்க இவர் பேபி கில்லர் யார்? நெதன்யாகு, பெஞ்சமின் நெதன்யாகு இஸ் அ பேக்கி. இவர் பிபி நெதன்யாகு இல்லை, பேக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு 7:30 இப்படி எல்லா இடத்துலையும் இங்கே பிரச்சனை வந்துருச்சா. ஏன்னா எல்லோரும் சேர்ந்து முன்னாடி அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சப்போர்ட்டு இப்போ அமெரிக்காவுக்கு எது விலகி இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்பர் 1 நேட்டோ டோட்டலாக விலகிடுச்சு. முதல்ல ஸ்பெயின் விலகுனாங்க. அவங்க மேலே பொருளாதார தடை விதிக்கிற, அந்த தடை விதிக்கிறேன், வெங்காயம் போடுறேன், இது போடுறேன், என்னமோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் வந்தது. அப்புறம் ஃப்ரான்ஸ் கொஞ்சம் பின்வாங்குச்சு. அப்புறம் யூகே ஸ்டார்மர் சொல்லிட்டாரு, நோனோ நாங்கள் இஸ்ரேலுக்காரனுக்காக நாங்கள் பிரிட்டிஷ் குழந்தைகளை பலி கொடுக்க விரும்பலை, நாங்கள் தனி, நீங்கள் வேறு நான் வேறு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் என்னாச்சு, நேட்டோ நாடுகள் அங்கே கூடி பேசி இல்லை இவன் ட்ரம்ப் ஒரு கிறுக்கன், ட்ரம்ப்போட பேச்சை கேட்டு நம்ம இங்கே உள்ளே இறங்கினோம்னா என்ன நடக்கும், நம்ம எல்லாம் வீணாக போயிடுவோம். ஏன்னா இப்போ இதை எதிர்த்து நிற்கிறது யார், சண்டை போடுறதோ எதிர்த்து நிற்கிறதோ ஈரானை பார்த்து இல்லை. ஈரான் மட்டும் இல்லை, ஈரானுக்கு பின்னாடி 2 மிகப்பெரிய ஜெயண்ட் இருக்காங்க. அது சைனாவும் ரஷ்யாவும். ரஷ்யாவை கம்பேர் பண்ணால் சைனா இன்னும் ஒரு வெடி மேலே மிகப்பெரிய ஜெயண்ட்டு. ஆனால் சைனாவும் இங்கே படாருன்னு சண்டைக்கெல்லாம் இறங்க மாட்டாங்க, எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் பின்னாடி அவ்வளோ ஆயுதங்களும் இன்டெலிஜென்ஸு இது எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ சமீபத்தில் வேறு இங்கே ஈரானுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் நிறைய சப்ளை பண்ணியிருக்கிறதா தகவல் வந்தது. இந்த தகவல் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லையும்
நியூயார்க் டைம்ஸ்லேயும் வந்தது. அது போக வந்து அவங்களுடைய அமெரிக்காவோட சென்காம் வந்து அறிக்கை அப்பப்போ வெளியிடுவாங்க. அதில் வேறு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் இப்போ வந்து இந்த தோலில் வச்சு அடிக்கக்கூடிய மிசைல் அதை வந்து நிறைய சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. உடனே அவர் ட்ரம்ப் என்ன சொன்னார், நோ ஓ மேலே வரி போடுறேன், இன்னும் இங்கே ஒரு கடி அங்கே ஒரு கடி அப்படின்னா நீங்கள் வரி போடுறேன்னு சொல்கிறதெல்லாம் தவறு, நாங்கள் வந்து அப்படிலாம் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு எல்லா நாடுகளும் என்ன செய்வாங்க, ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க, போய் சொல்ல தான் செய்வாங்க. அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து என்ன நடந்துச்சுன்னா நேட்டோ விலகிட்டாங்க. அப்புறம் சவுதி அரேபியா அவங்களும் வந்து ஏற்கனவே அந்த சவுதி அரேபியோட மன்னரை ரொம்ப கேவலமாக அந்த ஒரு கெட்ட வார்த்தை பேசி அப்படி சொன்னதுனால அவங்க விலகிட்டாங்க. முந்தா நாள் வந்து கனடாவில் என்ன சொன்னாங்க, நம்ம வந்து ஒவ்வொரு டாலருக்கும் 70% நம்ம பாதுகாப்புக்காக அமெரிக்காவுக்கு கொடுக்குறோம், இன்றைக்கிலேருந்து அது கட்டு, அமெரிக்காவுக்கு இனிமேல் கிடையாது, எங்கள் பாதுகாப்பு நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்கள் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட சேவிங்ஸு. ஒரு ஒரு நமக்கு வந்து 1 கோடி ரூபாய் இருக்குன்னா 70 லட்ச ரூபாயை வந்து என் பாதுகாப்புக்குன்னு சொல்லி அமெரிக்கா கொடுத்தா மிச்சம் ஒரு 30 லட்ச ரூபாயில் வந்து என்ன செய்ய முடியும்? இப்போ வந்து எப்படின்னா அவங்க சொந்த பாதுகாப்பு அவங்களே பார்த்துக்குவாங்க. அப்போ கனடா வந்து தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. இந்த பக்கம் கியூபா ஆல்ரெடி வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, கியூபா ஒன்றும் ஆட்ட முடியல, அசைக்க முடியல, என்னென்னவோ பண்ண போகிறேன்னாங்க. உடனே ரஷ்யா அவங்களோட எண்ணெய் கப்பல் அனுப்பிச்சாங்க, எங்கே அடிச்சு பாரு அப்படின்னு சொல்லி. இப்போ அமைதியாக இருந்துட்டாங்க. அப்படி எங்கே போனாலும் ஒரு இடத்துல ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் மூக்கோட படுறது அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து என்னென்னா இங்கே ஆஸ்திரேலியா விலகிருச்சு, இந்தியா நேரடியாக ஈரானோட எண்ணெய் வாங்க தயாராகிடுச்சு, வாங்கிட்டு இருக்கு. இந்தியா வந்து என்ன பண்ணுச்சு, ரொம்ப நியூட்ரலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஈரான், ரஷ்யா, சைனா இவங்களோட கைகோர்த்து நிற்குது. இப்போ பிரிக்ஸு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஈரான் என்ன செய்கிறாங்க, முன்னை விட இப்போ டபுள் மடங்குக்கு மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அதை நாங்கள் என்ன செய்வோம், டாலர் இல்லாமல் யுவான்லேயோ மற்ற கரன்சியிலோ நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணுவோம், டாலர் கிடையாது, நோ டாலர், நீங்கள் டாலரை தூக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ளேயே வராதிங்க அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு சூழல் வந்துருச்சா. இப்படி வந்ததுனால அமெரிக்கா வந்து பெரிய அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அவங்க கையில் பணம் வேறு பிரச்சனை. நேற்று வந்து பிளாக் பண்ணி நின்னாங்க இல்லையா, நின்னதுக்கு அப்புறம் நடந்தது ஒரு செய்தியாக வந்தது. என்ன அப்படின்னா ரிச் ஸ்கேரி, அது ஒரு கப்பல். அந்த கப்பல் வந்து ஒரு நாட்டோட கப்பல், ஒரு கம்பெனியோட கப்பல். அந்த கப்பல் ஏற்கனவே 2023 இவங்க அமெரிக்காவால் சேங்ஷன் பண்ண, அதாவது பொருளாதார தடை, இந்த கப்பல் எங்கேயும் போய் சரக்கை ஏற்றவோ இறக்கவோ கூடாது, அந்த கப்பலை நான் தள்ளி வைக்கிறேன், அந்த கப்பலோட அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, நான் தள்ளி ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒதுக்கி வச்சது காரணம் 2023 டெஹ்ரானுக்கு, அதாவது ஈரானுக்கு பொருட்கள் ஏற்றி கொண்டு போச்சு, நாங்கள் தடை போட்டிருக்கோம், அதையும் மீறி கொண்டு போச்சு அப்படிங்கிறனால அதுக்கு வந்து தடை பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கப்பல் நேற்று சைனாவோட பொருட்கள், அப்புறம் சைனாவுக்காக எண்ணெய் ஏற்றிக்கிட்டு அங்கே ஹார்மோஸுக்கு உள்ளே போகுது. அதாவது அமெரிக்காவோட அந்த பிளாக்கேட் இருக்கு இல்லையா, அந்த பிளாக்கேட்டை தாண்டி அந்த கப்பல் போகுது. அப்புறம் வந்து போய் அங்கே கொஞ்சம் எண்ணெயோ சம்திங் ஏற்றிக்கிட்டு, பெரிய அளவுக்கு இல்லாட்ட கூட ஏற்றிக்கிட்டு அந்த ஹார்மோஸ் வழியாக வந்து இவங்க பிளாக்கேட்டை தாண்டி இப்போ போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து ஒன்றும் செய்ய முடியாமல், ஏன்னா அங்கே அந்த கப்பலை அடித்தா சைனாவை அடித்த மாதிரி. அப்போ சைனா வந்து நேரடி யுத்தத்துக்கு வராட்டாலும், ஆனால் இந்த இது அடித்தானா நேரடி யுத்தத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த கப்பல் அடிக்க முடியல. இன்னும் சில கப்பல் ஆல்ரெடி உள்ளே இருந்து ரிஸ்க் எடுத்து வெளியில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக உள்ளேயும் வெளியும் சேர்த்து கிட்டத்தட்ட 800 கப்பல்களுக்கு மேலே இந்த ரிஸ்க்கு தேவையா? இங்கே வந்தால் இவன் ஈரானோட IRGC நேவல் வந்து இவன் செக் பண்ணுறேன்ற பேரில் அவன் அடிக்கிறான். அங்கே வெளியே போனால் நான் எனக்கும் கொடுறா, நீ அங்கே டோல் அங்கே வசூல் பண்ணாங்கன்னா எனக்கும் ஒரு அமௌண்ட்டு கொடு, நானும் தான் வசூல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அங்கே ஒருத்தர் நிற்கிறான். சரி, இதில் இந்த ரிஸ்க்கெல்லாம் வேண்டாம். கப்பல் வீணாக போச்சு அப்படின்னா திரும்ப அதுக்கான இன்சூரன்ஸ் கிடையாது. ஒன்று இன்சூரன்ஸ் இருந்தால் கூட இன்சூரன்ஸ் ஒழுங்காக தரமாட்டாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன ஒவ்வொரு கப்பலும் என்ன விலை, அப்புறம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் போல் இந்த கொண்டு போகிற பணத்துக்கு, உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ லாரியில் லோடு எடுத்து போகிறோம்னா, சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு லோடு எடுத்து போகிறோம். இப்போ லாரியோட விலை வந்து 5 கோடி அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், இது லோடு எடுத்து போனால் எவ்வளோ கிடைக்க போகுது, ஒரு கிலோமீட்டருக்கு 25 ரூபா கிடைக்கும். அதை வந்து அதுக்கு பதிலாக வந்து லாரி எரிச்சு விட்டாங்கன்னா
லாரிக்கு இன்சூரன்ஸும் பண்ண முடியாது. அப்படின்னு என்ன கப்பலோட நிலைமை அப்படி. இந்த மாதிரி போர் நடக்கிற இடத்துல கப்பல் வந்து ஏதாவது அடிபட்டாலோ எரிஞ்சாலோ அது வந்து இன்சூரன்ஸ் கவருக்குள்ளே வராது. அது ஃபோர்ஸ் மேஜர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும், அதில் வராது. அப்படினால 800 கப்பல்களுக்கு மேலே இன்னும் ஜாமான் ஏற்றுறதுக்கான கப்பல், ஜாமான் ஏற்றிக்கிட்டு வெயிட் பண்ணுற கப்பல் அப்படின்னு நிறையா நிற்கிது. இதில் இங்கே ஓமானோட துறைமுகத்தில் அப்பப்போ கொஞ்சம் போய்கிட்டு இருக்குன்னு கேள்வி. அப்புறம் ஓமான் துறைமுகத்தில் இந்த கடலுக்குள்ளே வச்சு சில பொருட்கள்லாம் உள்ள கை மாற்றி விட்டு அங்கேருந்து சின்ன கப்பல் அப்புறம் போட்டு இதுலேருந்து கிளம்பி ஓமான் வழியே உள்ளே போகுது. அப்புறம் ஃப்ளைட்டில் வந்து கொஞ்சம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளைட்டில் போனால் பயங்கர எக்ஸ்பென்சிவ். இதெல்லாம் தாண்டி இப்போது அமெரிக்காவோட பிளாக்கேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா ஒரு பக்கம் ஆமாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது, இல்லை அது ஃபெயிலியரா அப்படின்னா ஆமாம் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. காரணம் அவங்க வந்து பிளாக்கேட் வச்சுருக்கும் போதே சில கப்பல்கள் போயிட்டு வருது. அமெரிக்கா வந்து அடிக்க முடியாமல் தாங்கிட்டு நிற்கிறாங்க. அடித்தா உலக போர் வந்துடும். அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழலில் இப்போ 4 கப்பல் போயிருக்கதா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் 40 கப்பல் போகும். அவன் நீ பிளாக்கேட் வந்து உன் பாட்டு வச்சுக்கிட்டு இவங்க பாட்டுக்கு போயிட்டு வருவாங்க அப்படிம்பாங்க. இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அமெரிக்கா, நீங்கள் வந்து ஈரான்லேருந்து வந்தால் தான் நாங்கள் அடிப்போம். நீங்கள் வந்து சவுதியிலேருந்தோ யுஏஇலேருந்தோ கத்தார், ஓமான், குவைத்து இந்த மாதிரி இதில் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னா, அப்போ போகிற கப்பல் வந்து ஈரானுக்கு போகுது அங்கே போகுதுன்னு தெரியாது. அப்போ போகும்போது விட்டுறாங்க. எண்ணெயெல்லாம் ஏற்றிக்கிட்டு இங்கேருந்து ஒரு 5 துறைமுகம் இருக்குது ஈரானில். நீங்கள் இதிலேருந்து கார்கிலேருந்து, பந்தர் அப்பாஸ்லேருந்து, அப்புறம் ஜாஸ்கிலேருந்து இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த இதிலேருந்து கிளம்பி வந்தாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு அடிப்போன்னு சொன்னாங்கன்னா அடித்தா திரும்பி இங்கே அடிப்பாங்க, பிரச்சனை வருது. அப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் அமெரிக்கா வந்து உண்மையிலே ஒரு மாதிரி தடுமாறி போய் நிற்கிது. இந்த தடுமாற்றம் தொடரும். ஆனால் அமெரிக்கா வந்து ஏற்கனவே எக்கச்சக்கமான அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பில்லியன் அளவுக்கு இழந்திருக்காங்க இதனால். அப்புறம் அவங்கள இது வந்து இது வரைக்கும் இழந்தது, கையிலேருந்து இழந்தது. இந்த போர் ஆரம்பித்ததுனால அமெரிக்காவோட டீடாலரைசேஷன் அப்படின்ற இழப்பு இருக்கு இல்லையா, அது வந்து மிகப்பெரிய இழப்பு. அது வந்து எத்தனை ட்ரில்லியன் தெரியாது, அவ்வளோ இழப்பு. அதுக்கப்புறம் யாரோட பேச்சு கேட்டு பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் நெத்தன்யாகுவோட பேச்சு கேட்டு தான் ஒரு நாளும் நெத்தன்யாகு வந்து நீ இதை பண்ணு, அது பேக்கி சொல்லலாம் இல்லையா, பேபி கில்லர், நீ இதை பண்ணு அப்படின்னா ஓகே அதை பேசுகிறேன், நான் இதை செய்கிறேன் அப்படின்னா அப்புறம் டைரக்ட் பண்ணுறது அத்தனையும் வந்து நெதன்யாகு அதுபடி அங்கே அந்த கிறுக்கு அதிபர் வந்து பண்ணிகிட்ருக்காரா. அப்போ என்ன ஆகும், இதனால் ஒரு கிறுக்கு அதிபர்னால அமெரிக்க மக்களுக்கு கஷ்டம், அரபு நாடுகளுக்கு கஷ்டம், இந்தியாவுக்கு கஷ்டம், ஏசியாவுக்கு, இவங்களுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் போகிறது வர்றது பிரச்சனைலாம் இப்போ இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு எதிராக இல்லை. அப்புறம் அமெரிக்காவுக்கு ரொம்ப இணக்கமாக இருக்கிற நாடுகள் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஜப்பான் எடுத்துக்கங்க, சவுத் கொரியா எடுத்துக்கங்க, ஈவன் தைவான் எடுத்துக்கங்க, ஆஸ்திரேலியா எடுத்து எல்லாமே அமெரிக்காவுக்கு இணக்கமான நாடுகள். அத்தனை நாட்டோட கப்பலும் வந்து போக முடியாமல் தடுத்து நிறுத்தினேன்னா நீ யாருக்காக வேலை பார்க்குற அப்படின்னு இருக்கும் இல்லையா. நீ வந்து சொந்த வீட்டுக்குள்ளேயே வந்து சூனியம் வச்சேன்னா என்ன அர்த்தம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சூனியம் வச்சு இந்த 80 வயசு ஆச்சு அந்த ஆளுக்கு, கிட்டத்தட்ட 80 வயசு. அப்போ வந்து கண்ட இடமெல்லாம் கடித்து கொதறி ஓ வாயில் ரத்தம், கண்ட இடத்தும் கழுத்தில் ரத்தம் அப்படின்னு நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க. இப்போ இது பண்ணுறதுனால டாரிஃப் போட்ட என்ன நடந்துச்சு, அமெரிக்கா ஓகன் வந்துச்சா, வரலை. அதுக்கப்புறம் வந்து இங்கே சண்டையை ஆரம்பிச்சு விட்ட, அதனால் அமெரிக்காவுக்கு வந்து ஏதாவது பெருசாக வந்துச்சா, அது வரலை. அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லோ கேக்குன்னு சொல்லி யுரேனியத்தை கொள்ளையடிக்க போனேன், அங்கே வந்து பெருசாக 30,000 கோடி அதை இழந்திருக்க. இதெல்லாம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இழந்து என்ன நீ சாதிக்க போகிற. ஒரு சாதனையும் ஒரு விளக்கண்ணையும் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. இப்படி உலகத்தை அழிக்க வந்த அல்லது உலகத்தை வந்து பாடாப்படுத்த வந்த ஒரு ஈவில் அப்படின்னா, ஒரு சைத்தான் அப்படின்னா ஒரு பெரிய கிரிமினல் வந்து நெதன்யாகு. அந்த கிரிமினலுக்கு துணை போகிறது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல முட்டாள்தனமாக ஆட்சி பண்ணக்கூடிய ட்ரம்ப்பு. இப்போ ட்ரம்ப்போட பதவியோட வாழ்நாள் என்னப்படுகிறது அப்படின்ற ஒரு சூழலில் அடுத்து ஜேடி வான்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன பண்ணாலும் அமெரிக்கா தன்னோட கிரீடத்தை இழந்து விட்டது. அமெரிக்கா இனி எந்திரிச்சு வர்றது கஷ்டம். அதாவது எந்திரிச்சு வர்றதுன்னா அந்த நாட்டுக்கானது ஓகே தான், ஆனால் அவ்வளோ ஈஸியாக எந்திரிச்சு வராது. அமெரிக்காவோட கிரீடம் முடிஞ்சிருச்சு. இனி வந்து யூனிபோலார் கிடையாது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் எக்ஸ்ட்ரா ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ கூடிய சீக்கிரம் இந்த பிளாக் ஹேண்ட் எடுத்துக்கிட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேயா அப்படின்னு போகும். இனி வந்து இஸ்ரேல் தன்னுடைய கிரிமினல் புத்தியை வந்து எங்கேயும் காமிக்க முடியாது. அது இஸ்ரேல் வந்து எப்படி வந்தாலும் துரத்தப்படும் அப்படின்ற ஒரு காலம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த ஒரு காலில் சந்திப்போம். நன்றி.